अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व औहा रब्बुक इलन नहलि अनित्तखिदी मिनल जिबालि बुयूतन व मिनश शजर व मिम्मा यारिशून सदक़ल्लाहुल अज़ीम वक़ाल नबीयुना सल्लल्लाहु अलैहि वसल्लम वल्लज़ी नफ्सु मुहम्मदिन बियदिहि इन्न मसलल मुअमिन लकमसलिन नहलति अकलत तय्यिबन व वदअत तय्यिबा सदक़न नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्லம். எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய வற்றா பெருங்கருணையை இந்த புனிதமான மாதத்தில் நம் அனைவர் மீதும் பொழிந்தருள் புரிவானாக. நாமெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்த்து இந்த மாதத்திலே நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த நன்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அருள் புரிவானாக. இந்த மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை இதர மாதங்களிலும் அல்லாஹ் நமக்கு வழக்கமாக ஆக்கிக்கொள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, இன்றைய தினம் ஓதப்பட்ட பகுதியிலே அந்நஹல் என்று ஒரு சூரா, ஒரு அத்தியாயம். தேனி என்பது அதனுடைய பொருள். தேனி என்கின்ற அந்த ஒரு உயிரினத்தை அநேகமாக சிறப்பிக்கும் பொருட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்திற்கு, ஒரு சூறாவுக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார். நான் ஏற்கனவே இங்கே நடைபெறக்கூடிய திருக்குர்ஆன் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். திருக்குர்ஆன் வகுப்பில் கலந்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லோரும் வர்றதில்லை, ஆனால் சில பேர் மட்டும் தான் தலையாட்டுறீங்க. அப்போ நிறைய பேர் வர்றதில்லைன்னு அர்த்தம். அதில் நான் வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும். ஒரு சூறாவுக்கான பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயர் எப்படி வைப்பாங்கங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சூறாவினுடைய பெயர் என்பது அந்த சூறாவினுடைய சப்ஜெக்ட் அல்ல. சப்ஜெக்ட்னா தலைப்புன்னு அர்த்தம். தலைப்பு அல்ல. தலைப்புனா அந்த சூறா முழுக்க அதையே பேசிக்கிட்டு இருக்கணும். அதை பேச மாட்டாங்க, அப்படி பேச மாட்டாங்க. மாறாக அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தும் பொருட்டு, முதன்மைப்படுத்தும் பொருட்டு அதை அந்த சூறாவுக்கு ஒரு அடையாள பெயராக சூட்டி விடுவார்கள். அப்போ அந்த வகையில் இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 வசனத்திற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சூறாவுக்கு அல்லாஹு தஆலா தேனி என்று பெயரை சூட்டுகிறான். ஆனால் அந்த தேனி என்கின்ற அந்த சப்ஜெக்ட் அந்த சூறாவில் 2 வசனத்தில் தான் வருது. 2 வசனத்தில் தான் வருது. ஆனால் அந்த விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் பொருட்டு, மரியாதை கொடுக்கும் பொருட்டு அந்த சூறாவுக்கே அல்லாஹ் அந்த பெயரை வைத்திருக்கிறான். அப்படின்னா தேனி அப்படிங்கிற அந்த உயிரினத்தினுடைய பண்பு என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அது செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. உங்களுடைய கவனத்துக்காக இன்னொரு செய்தியையும் நான் சேர்த்து சொல்லிவிடுகிறேன். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதும் பியதிஹி, முஹம்மதாகிய என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, இன்ன மஸலல் முஃமினி, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கான உதாரணம், ஒரு மூமினுடைய உதாரணம் என்னன்னு சொன்னால், ல கமசலின் நஹலத்தி, அவர் ஒரு தேனியை போன்றவர். ஒரு மூமின் தேனியை போன்றவர். அக்கலத் தய்யிபன் வ வதஅத் தய்யிபன், அந்த தேனி தூய்மையானதை மட்டும்தான் உட்கொள்கிறது, தூய்மையானதை மட்டும்தான் வாரி வழங்குகிறது. இதுதான் ஒரு மூமினுக்கான உதாரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஓரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் செய்திக்குள்ளே நுழையலாம். தோழர்களே, அந்த சூறாவுக்கு தேனியினுடைய பெயரை எல்லாம் சூட்டுகிறான், அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி என்று நாம் சொன்னோம். அப்படின்னா அந்த உயிரினம் செய்யக்கூடிய செயல் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய இயல்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேனீக்கள் பெரும்பாலும் சமூக அமைப்பை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டது தான். தனியாக ஒரு தேனியை பார்க்க முடியாது, புரிஞ்சுங்களா? மொத்தமாக சேர்ந்து தான், கூட்டாக சேர்ந்து தான் அது வாழும். ஒரு சமூக அமைப்பை வாழ்க்கையாக கொண்ட ஒரு அமைப்பு தான்
தேனீக்களுடைய கூட்டம். தேனீ குடும்பம் அல்லது தேனீ குழுக்கள் அல்லது தேனீ காலனிகள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு குழுவும் அல்லது ஒவ்வொரு குடும்பமும் 3 முதன்மை பிரிவுகளை கொண்டவையாக இருக்கும். ஒரு தேனீ குடும்பம்னு வச்சுக்கோங்க, ஒரு தேனீ குழு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 3 விதமான தேனீக்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் ராணி தேனி, ஒன்று தான் இருக்கும், வேறு ஆள் கிடையவே கிடையாது. புரிஞ்சுங்களா? நம்ம இஸ்லாமிய சமூகம் மாதிரி நானும் தலைவன் அந்த பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. ஒரு ஆள் தான் தலைவர், ராணி தேனி மட்டும்தான். அது சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாம். அப்போது ஒன்று ராணி தேனி இருக்கும். அது என்ன செய்யுமா, சில நேரங்களில் வேறு சில ராணி தேனிகள் முதன்மை இடத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுமா, இது வெட்டி விட்டுருமா. அப்போ அந்த ஆளுமை திறனோடு என்ன செய்யும், அந்த தலைவர் இருக்கும். சரி, அது போயிட்டு போகுது. அப்போ ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும். அதற்கு அடுத்து ஆண் தேனீக்கள் இருக்கும். ஆண் தேனீக்கள் ட்ரோன்கள்னு சொல்கிறாங்க. அதை ஆண் தேனீக்கள். இது சில நூற்றுக்கணக்கில் இருக்கும். அந்த குடும்பத்தில் சில நூற்றுக்கணக்கில் ஆண் தேனீக்கள் இருக்கும். அடுத்து பலாயிரக்கணக்கான பெண் தேனீக்கள், அதாவது பணியாளர் தேனீக்கள் இருக்கும். வேலைக்கார தேனீக்கள்னு சொல்லலாம். இதில் இந்த ராணி தேனின்னு சொன்ன பாருங்க, ராணி தேனி என்பது முழு வளர்ச்சி பெற்ற ஒரு பெண் தேனி. முழு வளர்ச்சி பெற்ற ஒரு பெண் தேனி. இதனால் மட்டும்தான் ஆண் தேனீக்களுடன் இணைந்து புணர்ந்து இனவிருத்தி செய்ய முடியும். வேற எதுவுமே செய்ய முடியாது. ராணி தேனி மட்டும்தான் ஆண் தேனீக்களோட என்ன செய்ய முடியும், குடும்பம் நடத்த முடியும். இனவிருத்திங்கிறதுக்கு இது மட்டும்தான் முட்டையிடும். வேற எதுவுமே செய்ய முடியாது. வேற எந்த தேனீக்களும் செய்யாது. அடுத்து அந்த வேலைக்கார தேனின்னு சொன்ன பாருங்க, அதை விட உருவ அமைப்பில் ராணி தேனி பெருசாக இருக்கும். அதே மாதிரி தேனீக்கள் மகரந்தத்தை சேர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. பூக்களில் போய் உட்காந்து மகரந்தத்தை என்ன செய்யும்னா இடமாற்றம் செய்யும். அதுக்கு என்ன சொல்லி தேனியினுடைய காலில் ஒரு ஸ்பெஷல் அமைப்பு ஒன்று இருக்கும். ஆனால் ராணி தேனிக்கு அந்த தனித்தன்மை காலில் இருக்காது. ஏன்னா மகரந்தத்தை சேர்க்கின்ற வேலை அதற்கு கிடையாது. அதே மாதிரி மெழுகு சுரப்பியும் அந்த ராணி தேனிக்கு கிடையாது. ஒரு விதமான மெழுகு தேனியில் சுரக்கும். அதை வச்சு தான் அது கூடு கட்டும். அப்போ அந்த மெழுகு சுரப்பி ராணி தேனிக்கு இல்லை என்கின்ற காரணத்தினால் அது கூடும் கட்டாது. நல்லா கவனிக்கணும். ராணி தேனிக்கு ஒரே வேலை தான், முட்டையை போட்டு பொறிச்சிக்கிட்டே இருக்கும், அடித்து வதன்னு பெற்றுக்கிட்டே இருக்கும். அது மட்டும்தான் அதனுடைய வேலை. புரிஞ்சுங்களா? மற்றபடி கூடு கட்டுறது, அதை பராமரிக்கிறதுலாம் அதால் முடியவே முடியாது. ஏன்னா அதற்குன்னு உள்ள தனித்தன்மை அதில் கிடையாது. மகரந்தத்தை சேகரிக்கக்கூடிய அந்த காலின் தனித்தன்மை அதற்கு இல்லை. மெழுகு சுரப்பியும் அதற்கு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இயந்திரம் மாதிரி அயராமல் முட்டையிட்டு 3 விதமான தேனீக்களையும் இது பெற்றுக்கொண்டே இருக்கும். அதாவது ராணி தேனியும் பெறும், ஆண் தேனீக்களையும் பெறும், அதே மாதிரி இந்த பணியாளர் தேனி பெண் தேனி இருக்கு பாருங்க, அதையும் பெறும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 முதல் 2000 முட்டைகள் வரையும் பொரிக்குமா. 500 முதல் 2000 வரைக்கும். அதே மாதிரி தோழர்களே, தேனி முட்டையிலிருந்து வெளியே வந்த உடனே அது ஒரு புழு பருவத்தில் தான் இருக்கும். அந்த புழு பருவ தேனீக்களுக்கு உணவு தரவோ அவற்றை பேணி வளர்க்கவோ ராணி தேனியால் முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த செட்டப்பும் அதுகிட்ட கிடையாது. ஒன்லி அதுக்கு பெத்து தள்ளுறதும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும்தான் அதுக்கு. புரிஞ்சுங்களா? இதனுடைய ஆயுள் காலம் என்பது கிட்டத்தட்ட 2 முதல் 3 ஆண்டுகள் ராணி தேனியினுடைய ஆயுள் காலம். மற்றெல்லாம் இதை விட கம்மி தான். சரி, இது ராணி தேனியினுடைய சூழ்நிலை. அடுத்து ஆண் தேனி. ஆண் தேனியினுடைய இது என்னன்னு சொன்னால், ராணி தேனியை விட சற்று அளவில் குறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த வேலைக்கார தேனின்னு சொன்ன பெண் தேனின்னு சொன்ன பாருங்க, அதை விட உருவத்தில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வயதான ராணி தேனிகள், அதாவது வயசான காலத்தில் ராணி தேனீக்கள் இடக்கூடிய முட்டை கருவுறாத அளவுக்கு தான் இருக்குமா. அதாவது கருவுறுவதற்கு தகுதியற்றதாக இருக்கும். கருவுறுவதற்கு தகுதியற்ற அந்த முட்டைகளிலிருந்து வெளியே வரக்கூடியது தான் ஆண் தேனீக்கள். புரிஞ்சுங்களா? சரி,
இனச்சேர்க்கை நோக்கத்திற்காக மட்டுமே ஆண் தேனி இருக்கும். இதுக்கு வேறு வேலை, எந்த வேலையும் கிடையாது. ஒன்லி என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். இனச்சேர்க்கை செய்கிறது மட்டும்தான் இது வேலை, வேறு எதுவும் கிடையாது. ஆண் தேனீக்களுக்கு அதிக உணவு தேவைப்படும். நிறைய என்ன செய்யணும், எனர்ஜி நிறைய தேவைப்படும்ல, அதனால் நிறைய உணவு தேவைப்படும். அதனால் இந்த ஆண் தேனி என்ன செய்யுமா, வேலைக்கார தேனி தான் வாயில் வந்து சோறை ஊட்டணும்னு நினைக்குமா, ஊட்டி விடுறத ரொம்ப விரும்புமா. அது இது அதனுடைய செட்டப் போல தெரியுது, புரிஞ்சுங்களா? இது ஆண் தேனியினுடைய சூழல். அடுத்து வேலைக்கார தேனி சொன்ன பாருங்க, பணியாளர் தேனீக்கள். பணியாளர் தேனி வந்து யார் என்னன்னு சொன்னால், பூரண வளர்ச்சி அடையாத பெண் தேனீக்களை தான் பணியாளர் தேனி. முழு வளர்ச்சி அடைந்த தேனியா அது ராணி தேனி. பூரண வளர்ச்சி அடையாத தேனி பெண் தேனீக்கள் வந்து பணியாளர் தேனிகளாக இருக்கும். இது ராணி தேனி ஆண் தேனி ரெண்டையும் விட உருவத்தில் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஆயுசு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை விட கம்மியாக தான் இருக்கும். எல்லா தேனீக்களுக்குமான உணவை தேடி சேகரிப்பது, தேன் கூட்டை கட்டுவது, அந்த கூட்டை பராமரிப்பது, சுத்தம் பண்ணுறது, குட்டிகளுக்கு உணவு கொடுப்பது, அதை பராமரிக்கிறது, இப்படி எல்லா அதாவது ஆளின் நாள்னு சொல்கிற பாருங்க, அந்த வேலையை ஃபுல்லாக செய்கிறது என்னன்னு சொன்னால் இந்த பணியாளர் தேனீக்கள் தான். நல்லா கவனிக்கணும், அவங்க பெண் தேனீக்கள், புரிஞ்சுங்களா? தேனியினுடைய சமூகத்தில் வேலை செய்கிறதும் சம்பாதிக்கிறதும் எல்லாமே பெண் சார்ந்து தான் இருக்குது. ஆணுக்கு வந்து அங்கே ஒரே ஒரு வேலை மட்டும்தான், உட்காந்து தூங்கிட்டே இருக்க வேண்டியது தான், என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், இது மட்டும்தான் அதுக்கான வேலை. சரி, இப்போது இந்த அடிப்படை விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கு வாங்க. சூறாவில், அந்த நஹல் சூறாவில் அல்லாஹு தாலா 68-69 வசனத்தை சுட்டி காட்டுகிறான். வௌஹா ரப்புக இலன் நஹ்லி, தேனீக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். வஹி அப்படிங்கிறது நபிமார்களுக்கு போனதான் வஹி. அதே வார்த்தையை மற்றவங்களுக்கு பயன்படுத்தினா அதுக்கு வந்து அகத்தூண்டலை ஏற்படுத்தினான்னு அர்த்தம். அதாவது அவங்களுடைய மனசுக்குள்ள அல்லாஹ் உதிக்க வச்சான்னு அர்த்தம். அப்போ தேனீக்களுடைய மனசுக்குள் அல்லாஹ் உதிக்க வைத்தான். என்ன உதிக்க வைத்தான்? அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன், நீ உன்னுடைய கூடுகளை மலைகளில் அமைத்துக்கொள் என்று சொன்னான். ஒமின ஷஜரி, மரங்களிலேயும் கூடு கட்டிக்கொள் என்று சொன்னான். ஒமிம்மா யாரிஷூன், மேலும் மக்கள் எதை கட்டுகிறார்களோ அது போன்ற பந்தல்களிலேயும் நீ கூடுகளை அமைத்துக்கொள் என்று தேனீக்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தினான், அகத்தூண்டலை ஏற்படுத்தினான். சரி, கூடுகளை அமைச்ச மலைகளில் கட்டிக்க, மரங்களில் கட்டிக்க. நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம், மரங்களில் கட்டுறது பார்த்துருப்போம். ஆனால் அந்த டீப் காடுகளுக்குள்ளே போனால் என்ன செய்யும், மலைகள்லையும் இருக்கிறத பார்க்க முடியும். மலைத்தேனுன்னு சொல்லி சில பேர் விற்கிறாங்க பாருங்கள், அது அல்லாவுக்கு தான் வெளிச்சம். மலைத்தேனாக இருக்குமா அல்லது வேறு தேனாக இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இருந்தாலும் மலைத்தேனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, புரிஞ்சுக்கலாம்? இந்த டீப் காட்டுக்குள்ளே போனால் அதை பார்க்க முடியும். சரி, ஆக மொத்தத்தில் மலைகளில், மரங்களில், வேறு உயரமான மனிதர்கள் அமைக்கக்கூடிய பந்தல்களில் நீ கூடு கட்டிக்கன்னு சொன்னான். அது மட்டுமல்ல, அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், சும்மா குலி மின் குல்லி சமராத், எல்லா பழங்களிலிருந்தும் நீ சாப்பிடு. அதாவது பழங்களாக மாறுவதற்கு வாய்ப்புள்ள அந்த பூக்களிலிருந்து நீ உணவை உண்டுகொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபசுலுக்கி சுபுல ரப்பிக்கு, உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபசுலுக்கி சுபுல ரப்பிக்கு துலுலா, உன்னுடைய இறைவன் உனக்கு காட்டிய வழிகளில் இலகுவாக நீ பறந்து செல் என்று சொன்னான். யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன், அல்லாஹ் சொல்கிறான், அந்த தேனீக்களுடைய வயிறுகளிலிருந்து ஒரு பானம் வெளிப்படுகிறது. அது எப்படிப்பட்ட பானம் என்றால், முஹ்தலிஃபுன் அல்வானுஹு, பல வண்ண பானம் அதற்குள்ளே இருந்து வெளியே வருகிறது. பல வண்ண பானம், அதாவது வேறு வேறு கலரில் இருக்கிற பானம் அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளிப்படுகிறது. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதில் மனிதர்களுக்கு நிவாரணம் உண்டு. இன்ன ஃபீ தாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கும் மக்களுக்கு இதில் சாட்சி இருக்கிறது, அல்லாஹ் ஒருத்தந்தாங்கிறதுக்கு இதில் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் முடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், தோழர்களே, அல்லாஹு தஆலா அந்த தேனீக்களுக்கு அகத்துண்டலை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் படி தான் அவை செயல்படுகின்றன அப்படிங்கிறது
இந்த ஆயத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே போல் அறிஞர்கள், இந்த பூச்சியியல் வல்லுநர்கள் ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஆய்வினுடைய முடிவை நமக்கு தருகிறார்கள். அதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு நேர்த்தி இருக்கிறது, ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறது. அப்போ யாரோ இருந்து என்ன செய்கிறாங்க, இயக்குறாங்கங்கிறது அதனுடைய செயல்பாடுகளையும் அதனுடைய பிஹேவியரை பார்க்கும்போதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று ஆய்வியல் பூச்சியியல் ஆய்வறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வகையில் தோழர்களே, அந்த தேனீக்கள் உணவை தேடி வெளியிலே புறப்படும். சில நேரங்களில் பல ஆயிரக்கணக்கான மீட்டர்கள் அது பறந்து வந்துடும். ஆனாலும் பாதை மாறாமல் தன் கூட்டுக்கு திரும்பிவிடும். பாதை மாறாமல் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பிவிடும். அதனுடைய கூடு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல 1000 மீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும். ஏன்னா உணவு தேடி ஒரு தூரம் போயிடும். திரும்பி வரும்போது வேற எந்த கூட்டுக்குள்ளையும் போயிடாது. கரெக்டாக தன்னுடைய கூட்டை தேடி அந்த கூட்டுக்குள்ளே மட்டும்தான் வரும். இன்னொரு கூட்டுக்குள்ளே போச்சுன்னா அங்குள்ள ராணி தேனி விடாது. இவன் நம்ம சமூகம் இல்லைன்னு வெட்டி கொலை பண்ணிடும். அதனாலேயே என்ன செய்யாது, கரெக்டாக போகவே போகாது, தான் கூட்டுக்கு கரெக்டாக வரும். அப்போது பல நம்ம பையன் என்ன செஞ்சிருவான், வெளியில் எங்கேயாவது போய் விட்டான்னா ஊடு தெரியாது, எங்கேயாவது சுற்றிக்கிட்டு உட்காந்துருப்பான், அவனுக்கு தெரியாது ஊடு. அப்போது அது தன்னுடைய கூட்டை மறப்பதில்லை. சரியாக போன பாதையில் தன்னுடைய கூட்டுக்குள்ளே, தேனுடைய கூடு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த செயற்கை தேன் வளர்க்குற அந்த இதெல்லாம் வந்துருச்சு. செயற்கை தேன் வளர்க்குற அந்த 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 இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேன் கூடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அங்கே கூட அங்கு இருக்கக்கூடிய தேனீக்களும் தங்களுடைய கூடுகளை மறக்காமல் சரியாக தன்னுடைய கூட்டுக்குள்ளே தான் வரும். எவ்வளவுதான் வித்தியாசமாக, அதாவது ஒற்றுமை இருந்தாலும், உருவ ஒற்றுமை இருந்தாலும் கண்டிப்பாக கூடு மாறி வேறொரு கூட்டுக்குள்ளே போயிடவே போகலாம். அப்படின்னா அல்லாஹ் அகத்துண்டலை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறது இங்கே எவ்வளவு தூரம் உண்மைங்கிறத என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அடுத்த தோழர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறணும். தேன் கூடு இருக்குது பாருங்கள், தேன் கூடு. அந்த தேன் கூடு வந்து அறுகோண அமைப்பில் இருக்கும். அறுகோண அமைப்பு, முக்கோணம் பார்த்துருக்கோம்ல, ட்ரையாங்கிள் முக்கோணம். ஆனால் இது வந்து அறுகோண அமைப்பில் இருக்கும். படத்தை காட்டுறேன் பார்த்துக்கங்க. இதுதான் அறுகோண அமைப்புங்கிறது. தெரியுதா? இது ஒரு தேன் கூட்டினுடைய ஒரு பகுதி. ஒவ்வொரு ரவுண்டை பாருங்கள், கரெக்டாக 6 கோணம் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 6 இருக்கும் பாருங்கள். இந்த அமைப்பில் தான் அது கூடு கட்டுமா. ஏன் இந்த அமைப்பில் அது கெட்டுது? ஏன் ரவுண்டாக ஏன் கட்டலை? ஏன் சதுரமாக கட்டலை? அப்படின்னா தோழர்களே, ரவுண்டாக கட்டும்போது என்ன ஆகும்னா, ஒரு 4 ரவுண்டு வரைஞ்சி பாருங்களேன், இடையில ஸ்பேஸ் வீணாக போகும். ஸ்பேஸ் வீணாக போகும். பார்த்துருக்கீங்களா? ஒரு 1 2 3 4 ரவுண்டு வரைஞ்சி பாருங்களேன், முன்னால் பின்னாலனா ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் வீணாக போகும். சதுரமாக கட்டினாலும் ஸ்பேஸ் வீணாக போகாது, முக்கோணமாக கட்டினா கூட ஸ்பேஸ் வீணாக போகாது. ஆனால் சதுரமாக கட்டும் போதும் முக்கோணமாக கட்டும் போதும் இடுபொருள்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். அந்த கூட்டை கெட்டுறதுக்கு அது இடுபொருளாக எதை பயன்படுத்துதுன்னா மெழுகத்தான் பயன்படுத்துது. அந்த மெழுகுங்கிறது வந்து அதுக்கு சுரக்கக்கூடிய ஒரு பொருள். ட்ரையாங்கலில் கட்டுச்சுன்னு சொன்னாலோ அல்லது சதுரமாக கட்டுச்சுன்னு சொன்னாலோ அந்த மெழுகை அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்குமா. அப்போ இடுபொருளையும் கம்மியாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதே சமயத்தில் ஸ்பேஸ் அதிகமாகவும் இருக்கணும், நிறைய சேகரிக்க முடியணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா அறுகோண வடிவில் கட்டுவது தான். இதில் இந்த அறுகோண வடிவு இருக்குது பாருங்கள், இதுதான் மிகச் சிறந்தது. காலங்காலமாக இந்த விஷயத்தில் விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. 1999 தான் ஒரு அறிஞர், நான் அவருடைய பேரை கூட சொல்கிறேன், அவர் தான் என்ன செஞ்சாருன்னா தேன்கூடு அறுகோணத்தில் அமைந்திருப்பது தான் மிகச் சிறந்தது அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கிறார் அவர். இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், இந்த அறுகோணத்தில் அது வீடு கட்டும்போது அந்த மெழுகுனால் ஏற்படக்கூடிய சுவர் இருக்குது பாருங்கள், சுவர்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள்,
அதான் சுவர். அந்த சுவர் வந்து அந்த அளவு எவ்வளோ இருக்குமான்னா 0.1 மில்லிமீட்டரை விட கம்மியாக இருக்குமா அந்த சுவரத்தினுடைய அளவு. அதாவது 0.1 மில்லிமீட்டர் எம்எம், 0.1 எம்எம், அதை விட மிக குறைவாக இருக்கும் அடர்த்தி. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி எல்லாம் ஒரே அளவுக்கு தான் இருக்குமா, ஒன்று கூட மேலே கீழே என்ன செய்ய இருக்காது, ஒரே அளவில் தான் இருக்குமா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அந்த கோணங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து சரியாக 120 டிகிரி சாய்மானத்தில் இருக்குமா, கரெக்டாக இருக்குமா. எல்லா நீங்கள் இந்த ரவுண்டு இருக்கு பாருங்க, எந்த ரவுண்டை எங்கே 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 நீங்கள் அளந்து பார்த்தாலும் அந்த 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 சாய்மானம் வந்து கரெக்டாக 120 டிகிரியில் இருக்கும். உயரமும் கரெக்டாக இருக்கும். யார் சொல்லி கொடுத்தா அதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கெட்டுறதுக்குன்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்த தேனீக்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது. இயல்பாகவே அல்லாஹ் அதுக்கு கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஒரு கூட்டை கெட்டுகிறதுன்னு சொன்னால் ஒரு தேனி மட்டும் கெட்டாது, ஒரு கூட்டமே சேர்ந்து கட்டும். அப்போது எந்த விதமான ரிகர்சலும் இல்லாமல், முன் பயிற்சியும் இல்லாமல், ஒரே அளவில் எல்லா சுவர்களும் 0.1 மில்லி எம்எம்முக்கு குறைவாக அதே உயரத்தில் 120 டிகிரி சாய்மானத்தில் எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குதுன்னு சொன்னால், அப்போ கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அந்த அகத்தூண்டல் இல்லாமல் கண்டிப்பாக கட்டவே முடியாது. ஏன் இதுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன்னா, அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லி முடித்து சொல்கிறான், நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதற்கு இதில் சான்று இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். புரிஞ்சுங்களா? அந்த கோணத்தில் நாம் இதை பார்க்கணும். சூரத்து நஹல், அந்த நஹல் அத்தியாயத்திலேயே அல்லாஹு தாலா தன்னுடைய இருப்புக்கான சான்றுகளை தான் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றான். அதில் ஒன்றாகத்தான் இந்த தேனியை எல்லாம் எடுத்து சொல்கிறான். அருமையான தோழர்களே, இந்த தேன் கூட்டுக்கு ஏன் அறுகோண வடிவம் சிறந்தது அப்படிங்கிற விவாதம் நான் சொன்ன மாதிரி நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக 1999 தாமஸ் ஹேல்ஸ் என்கின்ற கணித வல்லுநர் தான் ஏன் அந்த வடிவம் சிறந்தது என்று நிரூபித்தார். இந்த வடிவத்துக்கு பேர் ஹனிகோம் கன்ஜெக்சர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறான். ஹனிகோம் கன்ஜெக்சர், அவங்க இந்த பேரை சூட்டி இருக்கிறாங்க அந்த வடிவத்துக்கு. இதுதான் மிகச் சிறந்தது என்று அவர் நிரூபித்திருக்கிறார். வேறு எந்த வடிவத்தில் இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு அதிகமான ஸ்பேஸை வச்சு நிறைய பொருளை, நிறைய தேனை சேகரித்திருக்க முடியாது அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்னா கணிதவியல் அடிப்படையில் நிரூபி காட்டுகிறார். அப்போ அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இது தானாக உருவாகுவது கிடையாது. படைப்பாளன் ஒருவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவான விஷயம். சரி, இப்படிப்பட்ட அந்த தேனியிடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த பானத்தை தான் அல்லாஹ் சுட்டி காட்டும் போது சொல்கிறான், ஷராபுன் முஹ்தலிஃபுன் அல்வானுஹு, பல வண்ண பானம் அதனுடைய வயிறுகளிலிருந்து வெளியேறுகிறதுன்னு சொல்கிறான். தேன் வந்து ஒரே கலரில் இருக்காது. சிலது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சில தேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க பழுப்பு நிறத்தில் இருக்கும், கோல்டன் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இன்னும் சில தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அந்த ரத்தம் வந்து கட்டிடுச்சுன்னா ஒரு கலர் வரும் பாருங்க, அந்த கலரில் தேன் இருக்கும். ஏன் இப்படி தேன் நிறம் வேறுபடுது அப்படின்னு சொன்னால், தோழர்களே, அந்த தேனீக்கள் எந்த பூக்களில் போய் மகரந்தங்களை சேகரிக்கிறதோ அது அதனுடைய இயல்புப்படி என்ன செய்து மாறுகிறது. உதாரணமாக சிட்ரஸ் அந்த வகையான பூக்களிலிருந்து மகரந்தத்தை சேகரிக்கும் போது அதில் இயல்பாகவே ஒரு புளிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிட்ரஸ்னாலே அந்த இருக்கும்ல, அந்த வகையான பூக்களிலிருந்து சேகரிக்கக்கூடிய அந்த தேன் என்பது வெளிர் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப மஞ்சாலாகவும் இருக்காது. அதே சமயத்தில் இந்த கடலெண்ணெய் ஒரு கலர் இருக்கும் பாருங்கள், கடலெண்ணெய்க்கு ஒரு கலர் இருக்கும் பாருங்கள், அந்த கலரில் தான் இருக்கும். கடலெண்ணெய்னு கூட சொல்ல முடியாது, கடலெண்ணெயை விட கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அந்த மாதிரியான நிறத்தில் இருக்கும். அதே மாதிரி சால்ம் அப்படின்னு ஒரு வகை தேன், அது பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரெட்டு ப்ளஸ் பழுப்பு சேர்ந்த மாதிரியான ஒரு கலரில் இருக்கும். இந்த நிறவேற்றுமைக்கு என்ன காரணம்னு சொன்னால், தேனுக்கு நிறைய மூலாதாரங்கள் உண்டு. அது எந்தெந்த பூக்களிலிருந்து சேகரிக்கப்படுகிறதோ அதனுடைய தன்மை, அது இருக்கக்கூடிய இடம், அது விளையக்கூடிய பூமி, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தேனுடைய கலரை, நிறத்தை தீர்மானிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பல வண்ண பானம் என்ன செய்கிறது, அதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து தோழர்களே, ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அல்லாஹ் சொல்கிறான் அந்த பானத்தில் நோய் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்கிறான். அநேகமாக இந்த ஆயத்து இறங்கின காலத்தில் அந்த தேனை அந்த மக்கள் நிவாரணத்திற்கு பயன்படுத்தினாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ரசூல்லா சொல்லியிருக்காங்க, ரசூல்லா சொல்கிறதுக்கு முன்னாடி அது நிவாரணத்துக்கு பயன்படுத்தினாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு உணவுப் பொருளாக அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது இனிப்பு ஊட்டக்கூடிய, அன்றைக்கெல்லாம் சுகர்லாம் கண்டுபிடிக்கல. அப்போது இனிப்பு ஊட்டக்கூடிய, உதாரணமாக பாலில் வந்து கொஞ்சம் இனிப்பு வேணும்னா தேனை ஊற்றிக்குவாங்க. இப்படி இனிப்பூட்டக்கூடிய ஒரு பொருளாக, துணை பொருளாக அன்னைக்கு என்ன செஞ்சு தேன் பயன்பட்டு கொண்டிருது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான் இதில் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்கிறான். தோழர்களே, நிவாரணம் அப்படின்னு வரும்போது எல்லா நோய்க்கான நிவாரணம்னு சொல்ல முடியாது, சில நோய்களுக்கான நிவாரணம் தான். ஒரு சஹாபி ரசூல்லாட்ட வந்தார், யார் ரசூல்லா, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் வைத்தால போய்கிட்டு இருக்கு அவருக்கு அப்படின்னார். அப்படியா? ரசூல்லா சொன்னாங்க, தேன் கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்னாங்க. அவர் போனார், போய் தேனை கொடுத்தார். ஏற்கனவே ஒரு தடவை 2 தடவை போனது, இப்போ 3 தடவை 4 தடவை போக ஆரம்பிச்சிச்சு. வந்து சொன்னார், நீங்கள் தேனை கொடுக்க சொன்னியே, அங்கே படாத பாடுபடுத்ததை வர. அப்படியா? அடுத்த 100 தடவை கொடுங்க அப்படின்னார். 3 தடவை கொடுங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. 2வது தடவை போய் கொடுத்தார். பார்த்தா 4ங்கிறது 6 7 போகுது. என்ன ஆகும் மனுஷன்? திரும்ப வந்து சொன்னார், 3வது தடவை வந்து இப்பவும் கொடுங்க அப்படின்னார். எப்படின்னு கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூல்லா. 3வது தடவை போய் கொடுத்தாரு, இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சு. 4வது தடவை ரசூல்லா வந்தார். ரசூலுல்லா, போகிற போக பார்த்தா ஆள் சாஞ்சிரம் படுத்தது கீழே, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கீங்க, சொல்லிகிட்டு இருக்கீங்க. ரசூல்லா சொன்னாங்க, சதக்கல்லா கதப பத்துனு அகிக்க, அல்லாஹ் உண்மை தான் சொல்லியிருக்கிறான்ப்பா, தேனில் நிவாரணம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னது உண்மை தான். ஆனால் உன்னுடைய சகோதரரின் வயிறு தான் போய் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குது. என்னென்னா, இன்னும் அங்கேருந்து கழிவு முழுசாக வெளியேறலை. தேனு கொடுக்க கொடுக்க உள்ள கழிவு நிறைய வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. முழு கழிவு வெளியே வந்தது பிறகு பாரு அவர் என்ன செஞ்சிருவார், நிவாரணம் பெற்று விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 4வது தடவை வந்துட்டு போனது பிறகு மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தேனை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த போக்குவரத்து நின்றுச்சு, அந்த போக்கு நின்று போச்சு. நம்ம பார்க்குறோம் தோழர்களே. ஆக அல்லாஹ் வந்து அதில் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் ஒருபோதும் பொய்யாவதற்கு வாய்ப்பில்லை. புரிஞ்சுங்களா? அப்போது இப்படி நிறைய செய்திகளை நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. குடலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து தேன் என்ன செய்கிறது, உட்கொள்ளும் போது வெளியே தள்ளி விடுகிறது. அப்போ அவருடைய வயிற்றில் ஏற்கனவே நச்சு கிருமிகள் நிறைய இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேறி இருக்குது. அது கொடுக்க கொடுக்க வீரியமாக வெளியே ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு 4வது தடவை கொடுக்கும்போது ஃபுல்லாக எல்லாம் கிருமிகள் ஃபுல்லாக வெளியேறினதுக்கு பிறகு அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, நோய் நிவாரணம் கிடச்சிச்சு என்று நாம் பார்க்குறோம். தேனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேன் வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் அதில் நிறைய இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதில் அதிகமாக இருக்கிறது. தேன் வந்து தீ நுண்மிகளை எதிர்க்கும் பண்புகளை கொண்டது. தீ நுண்மிகள்னா பாக்டீரியான்னு சொல்கிற பாருங்க, பாக்டீரியா, அதாவது தீய நுண்ணுயிரிகள், அதை வந்து எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதற்கு நிறைய இருக்கிறது. அந்த பாக்டீரியாக்களுடைய பெருக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய என்சைம்கள் அதில் நிறைய இருக்குது, விட்டமின் நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேன் வந்து அது ஒரு டானிக்குங்கிறாங்க, சத்து பொருளுங்கிறாங்க. அது ஒரு டானிக், சத்து பொருள். அது தேன் பானம் என்பது சருமத்தை ஈரப்பதமாக வைத்துக் கொள்கிறது. இரத்த நாளங்களுடைய சுவர்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், ஹார்ம்ஃபுல் கொலஸ்ட்ரால் இருக்குது பாருங்கள், அந்த கெட்ட கொழுப்பை, அதனுடைய விகிதாச்சாரத்தை குறைப்பதற்கு இது உதவுகிறது. அதனால் இதய பாதுகாப்பு, இதய அந்த அடைப்பு பாதுகாப்புலாம் என்ன செய்யுது, இந்த தேனின் மூலமாக கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து ஆய்வின் மூலமாக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். ஆனால் அஜத்து சொன்னாருன்னு சொல்லிட்டு போய் குடிச்சிடக்கூடாது.
தகுதியான ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிடணும். அதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அதிர்த்து மெஹராபில் உட்காந்து சொன்னார், அவர் டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதி கொடுக்கல யாருக்கும், புரிஞ்சுங்களா? நீங்கள் அதை சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் தான் இருக்கணும். நான் வந்து என்ன செய்யறேன்னா அதனுடைய ஆராய்ச்சி முடிவில் உள்ள செய்திகளை ஃபுல்லாக என்ன செய்கிறேன், எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தோழர்களே, தேன் என்பது உடலின் செயல்பாடுகளை, பாடியினுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணுதான். அதாவது உடலுடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைப்பு செய்கிறது. காலையில் ஒருத்தர் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு டீஸ்பூன் தேனை குடித்தாருன்னு சொன்னால் இந்த செரிமான சிஸ்டம் இருக்குது பாருங்கள், ஒழுங்காக இருக்குமா, கரெக்டாக செரிமானம் ஏற்படும். வெதுவெதுப்பான தண்ணியில் குடிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட அந்த உடம்பினுடைய அந்த செயல்பாடுகளை வந்து சரியான ஒழுங்கமைப்பில் கொண்டு செலுத்தக்கூடிய அந்த பணியை இது செய்கிறது. அது மட்டுமல்ல, வயிற்றில் அமிலத்தன்மை, அசிடிட்டின்னு சொல்ல பாருங்க, இந்த அசிடிட்டியை குறைக்கக்கூடிய கிருமி நாசினிகளுடைய பண்புகளையும் இந்த தேன் கொண்டிருக்கிறது. குடலை மென்மையாக வைத்துக் கொள்கிறது. குடலில் வந்து தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையையும் இந்த தேன் உருவாக்குகிறது. அப்போது என்ன செய்ய, குடல் வந்து வறண்டு போயிடாது. அப்போ ஒரு ஈரப்பதத்தோடையே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தேன் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் தோழர்களே, தேன் என்பது மருந்துக்கு மருந்து, உணவுக்கு உணவு, பானத்துக்கு பானம், எல்லாமே அதுதான். புரிஞ்சுங்களா? இப்படி ஒரு தன்மை வேறு ஒரு பொருளுக்கு இருக்குமானா இருக்கவே இருக்காது. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு பொருளுக்கு தான் சொன்னாங்க, உணவாகவும் பயன்படும், பானமாகவும் பயன்படும், மருந்தாகவும் பயன்படும், ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னாங்க. எதுக்கு சொல்லுங்க பாப்பா? தேன் வந்து உணவுக்கு உணவு, பானத்துக்கு பானம், மருந்துக்கு மருந்து. இதே தன்மை வேற ஒரு பொருளுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஜம்சமுக்கு மட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஜம்சமுக்கு மட்டும் சொன்னாங்க. அது வந்து ஜம்சம் தண்ணி வந்து சாப்பாடுக்கு சாப்பாடு, பசி போகணுங்கிற நியத்தில் குடித்தோம்னா பசி போயிடும், தாகம் போகணும் நியத்தில் குடித்தோம்னா தாகம் போயிடும். புரிஞ்சுங்களா? நிவாரண நோக்கத்தில் குடித்தோம்னா நிவாரணமும் கிடைக்கும். இப்படியான ஒரு தன்மை அல்லாஹு தஆலா அதில் வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட அந்த தேன்லையும் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தோழர்களே, கிட்டத்தட்ட தேனில் வந்து 70 முதல் 80% வரை சுகர், சர்க்கரை அந்த தன்மை, மீதமுள்ள 30% நீர், மினரல்ஸ், புரோட்டீன், அமிலங்கள், இது மாதிரியான, அதாவது உடலுக்கு தேவையான மற்ற சத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அதனால தான் உணவுக்கு உணவு, பானத்துக்கு பானம், இதெல்லாம் வந்து ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அல்லாஹு தஆலா தான் முன்னின்று ஒரு உயிரினத்தை வழி நடத்துகிறான். தன்னுடைய கட்டளைப்படி அது இயங்க வைக்கிறான். இயங்க வைக்கின்ற அந்த கட்டளைப்படி கொஞ்சம் கூட மீறாமல் அந்த உயிரினம் என்ன செய்யுது, அதுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. அப்படி நடக்கும்போது அல்லாஹ் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பானத்தில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை வைக்கிறான் பாருங்க. ஒரு உயிரினம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும்போது அது சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பயன் தருது, மனித குலத்துக்கு எவ்வளோ பெரிய பயன் தருதுங்கிறது பாருங்கள். இந்த விஷயத்தில் மனுஷன் மட்டும்தான் தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இவன் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கே என்ன செய்யறதில்லை, கட்டுப்படுறதே இல்லை. சமூகத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை இழைக்கிற வேலையை மனிதன் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் தேனீக்களை போல் வாழுங்கள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, ஒரு மூமின் யாரை போன்றவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூமின் ஒரு தேனியை போன்றவன். தேனி என்ன செய்கிறது? புத்திசாலித்தனமாக இருக்கிறது, சாதுரியமிக்கதாக இருக்கிறது, பெண்ணம்பெரிய நன்மைகளை கொண்டதாக இருக்கிறது, அதனுடைய இடர்பாடுகள் ரொம்ப கம்மி. தேனி வந்து மக்களுக்கு தீங்கு இழைக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு நேரத்தில் தான் அது என்ன செய்யும், தீங்கு இழைக்கும். அது எப்போனா நாம் போய் தேன் இருக்கும்போது மட்டும்தான். அது எடுக்க விடாமல் என்ன செய்யும், கொட்டும். அதில் கூட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, ஒரு தேனி ஒருவரை கொட்டுவதற்கு தன்னுடைய கொடுக்கை ஒரு மனிதனின் உடலுக்குள் செலுத்திவிட்டால் திரும்ப அந்த கொடுக்கை எடுக்க முடியாதான். அதனால் எடுக்க முடியாதான். அந்த கொடுக்கலையே அதனுடைய நீர்ச்சத்தெல்லாம் உள்ளே போயிடுமா, அதோட செத்து போயிடுமா. ஒரு தடவை கொட்டிட்டா செத்து போயிடுமா. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து என்ன செய்யுது,
தன்னுடைய இனத்தை பாதுகாப்பதற்கு உயிரையே பணயம் வைக்கிறது தேனி. அப்போ அந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை, அசுத்தங்களிலிருந்து விலகி இருத்தல். கண்டிப்பாக அசிங்கமானதை சாப்பிடவே சாப்பிடாது. அதே மாதிரி தரக்கூடிய பொருள் அதுவும் நல்லவற்றை மட்டுமே தரும். எந்த இடத்துலையும் அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டவே சுரண்டாது. அது எதை சேகரிச்சிச்சோ அதை தான் சாப்பிடுமா. அடுத்தவங்களுடைய இதை என்ன செய்ய எடுக்கவே எடுக்காது. அதனால தான் இன்னொரு தேன் கூட்டுக்குள்ள வேறொரு கம்யூனிட்டியிலிருந்து ஒரு தேனி என்ன செஞ்சிட முடியாது, வந்துட முடியாது. வந்தால் அதுக்கு தண்டனை, உடனே அதுக்கு மரண தண்டனை. அப்போ அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டாமல் இருப்பது, அதே மாதிரி தலைமை சொல்லக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிவது, இப்படி எல்லா விதமான நற்பண்புகளும் என்ன செய்யுது அந்த தேனிட்ட இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மூமின் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஒரு தேனியை போன்று மூமின் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேனியைத்தான் அல்லாஹு தஆலா ஒரு சூறாவுக்கே என்ன செய்கிறான், பேராக சூட்டியிருக்கிறான். அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஆக அருமையான தோழர்களே, இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப ஒரு உயிரினம் நடந்து கொள்ளும் போது அதை சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்மையாக அல்லாஹ் மாற்றுகிறான். அப்படின்னா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொஞ்சம் கூட மீறாமல் மாறாமல் தடம் புரளாமல் நடக்கும்போது அந்த மனிதன் சமூகத்திற்கு எவ்வளவு பலன் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறது தான் இன்றைய உரையினுடைய முத்தாய்ப்பான அம்சம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட விஷயங்களின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தல் புரிவானாக, நம்முடைய நடத்தைகளை தூய்மைப்படுத்தல் புரிவானாக, நம்முடைய குணங்களை தூய்மைப்படுத்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல இறைவன் அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக நம் அனைவரையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.